விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு சில பதிவுகளை பார்க்க முடிந்தது. திமுகவினரோடு நாம் தமிழர் கட்சி மோதல் என்று ரொம்ப தப்பு. அது திமுகவினரோடு நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் மோத போறது கிடையாது. திமுகவில் இருக்கிறது யாரு? எங்க அண்ணன் தம்பி, என் சித்தப்பன் பெரியப்பன், என் மாமன் மச்சான், என் அங்காளி பங்காளி. அவர்களோடு எங்களுக்கு மோதலே கிடையாது. எங்களுக்கு மோதல் திமுக தலைமை கோபாலபுர குடும்பத்தோடு மட்டும்தான் எங்களுக்கான மோதல். அது என்ன மோதல்? கருத்தியல் மோதல், கொள்கை மோதல், கோட்பாட்டு மோதல், சித்தாந்த மோதல், தர்க்க மோதல், தத்துவ ரீதியான மோதல். திமுக காரன், பழைய திமுக காரனை பார்த்திருக்கியா? பழைய திமுக காரங்க கூட தான் நாங்க இருக்கிறோம். பழைய திமுக காரன் தான் நாங்க. என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் பழைய திமுக காரன் தான். நான் பழைய திமுக காரன் தான். எங்க அண்ணன் இமாயின் பழைய திமுக காரன் தான். எங்களுடைய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பழைய திமுக காரன் தான். எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டிய பழைய திமுக காரன் தான். யாரு பழைய திமுக காரன்? இல்ல, எல்லோருமே திமுக காரன் தான். நாங்கள் பேசுவதை அதிகமாக கேட்பதும் இப்போதைக்கு இருக்கிற திமுக காரன் தான். தமிழ்நாட்டில் சீமானுடைய பேச்சை நாம் தமிழர் கட்சிக்காரர் கேட்பதை விட அதிகமாக கேட்பது திமுக காரன். ஏன்? தமிழ்நாட்டில் பேசுற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல்ல பிளேட்டோ குறித்தும் பேசுவார், பிடல் காஸ்ட்ரோ குறித்தும் பேசுவார், சாக்ரட்டிஸ் குறித்தும் பேசுவார், அவர் தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் குறித்தும் பேசுவார், திராவிடம் குறித்தும் பேசுவார், தமிழ் தேசியம் குறித்தும் பேசுவார், இந்தியம் குறித்து பேசுவார், புத்தர் குறித்து பேசுவார், பூலே குறித்தும் பேசுவார், அம்பேத்கர் குறித்தும் பேசுவார், அரிஸ்டாட்டில் குறித்தும் பேசுவார். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தலைவன் புள்ளி விவரத்தோடு வரலாற்றை பேசுறார் என்றால் அது எங்க அண்ணன். அப்ப திமுக காரங்க தான் அதிகமா கேட்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சமூக வலையத்தை திறந்தால் விமர்சனம் செய்கிற திமுக நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மளை பாராட்டுகிற திமுக நம்ம பார்த்தது இல்லை. நம்ம சாலை ஓரங்கள்ல தேநீர் குடிக்கும் போது கரை வெட்டி கட்டிட்டு எனக்கு எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டியன் கள்ளக்குறிச்சியில கூட்டத்துக்கு கூட்டு போயிருந்தாரு. கள்ளக்குறிச்சி கூட்டம் முடிஞ்சு கள்ளக்குறிச்சி பக்கம் அது எந்த ஊர்னது? ஆத்தூர். ஆத்தூர்ல ஒரு கூட்டம் முடிஞ்சு பார்லிமெண்ட் தேர்தலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நல்ல பல ஒரு ஃபார்ச்சுனர் காரு, ஆளு நல்ல பளபளன்னு இருந்தாரு. பெரிய செயினுக்குள்ள ரவுண்டா கலைஞருடைய போட்டோ, கையில ஸ்டாலின் போட்ட ஒரு 8 விரல் 10 விரல்ல 8 விரல்ல மோதிரம், நல்ல கஞ்சி போட்டு கட்டு சட்டை வந்து நாங்க நினைச்சு சும்மா நின்று திமுக காரர் இருக்கிற இவரு இங்க நம்மகிட்ட எங்க பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து எங்க அண்ணன் கையும் எங்கையும் கொடுத்துட்டு ஜெகதீச பாண்டியன் கையும் எங்கையும் கொடுத்துட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் விட்டு அடிச்சிருவீங்க போல இருக்க ஜெகதீஷ். நான் கூட நீங்க ஒரு கம்மியா வாங்குவேன் நினைச்சேன், பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. தினம் உங்க அண்ணன் சீமானுடைய பேச்சையும் சாட்டை வீடியோவும் பார்க்காம நான் தூங்குறது இல்லைன்னு சொல்லி திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர், அவர் பேரு எம்பி பட்டியல் இருந்தது. அது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். அது மாதிரி பலாயிரக்கணக்கான ஸ்லீப்பர் செல்லு நமக்கு திமுக இருக்காங்க. நான் கூட சொன்னேன், அது யார் அந்த அமைச்சர் கேட்டாங்க. திருச்சி இருந்து உண்மையிலே ஏர்போர்ட் பிளைட்ல போகும்போது திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர், திருச்சி ஏர்போர்ட்டோட வேற யாராவது கற்பனை பண்ணிக்காத, திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் கையை கொடுத்துட்டு 26ல அப்படின்னு போறாப்புல. ஒரே வார்த்தை கோட் வேர்டு அக்செப்டட். அதனால நம்ம சண்டை எங்களுக்கு திமுகவோடு கிடையாது, திமுக தலைமையோடு சண்டை எடுக்கிறோம், திமுகவுடைய கோபாலபுர குடும்பத்தோடு சண்டையிடும். ஏனென்றால் இந்த நாட்டை 50 ஆண்டு காலமாக கொள்ளையடித்து வைத்ததால், இந்த மக்களை ஏமாற்றியதால், இந்த மக்களை ஆடு மாடுகளை போல வைத்து 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் வாக்களை பறித்ததால். எதையாவது திமுக போய் கேளுங்களேன். எங்க வேங்க வெயில மலம் கலந்த தண்ணியை கலந்தாங்களே, பெரியார் எப்படிலாம் போராடிக்காரு தெரியுமா? எங்க இந்த மேல்பாதி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை கோயிலுக்கு விடலையே, இது குறித்து அன்றைக்கே கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? எங்க இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் 68 பேர் சாராய கடைய கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்களே, இது குறித்து கலைஞர் கருணாநிதி ஒரு முறை பேசுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? ஒரு மண்ணாங்கட்டின்னு சொல்லல. எது கேட்டாலும் கலைஞர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? பெரியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? எங்க ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இப்படியே போயிருவாங்க. அவர்களுக்கென்று மக்களுக்கு வாக்கு கேட்பதற்கு எதுவும் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, மந்தை மாதிரி அடைச்சு வச்சு அதுல 200 ரூபா 300 கொடுத்து ஓட்டு வாங்கி ஆகணும். பேசுறதுக்கு பேச்சாளரும் கிடையாது. அப்படி பேசினா கூட எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகள் தான் பேசி ஆகணும். அதிக பேச்ச மக்கள் இப்ப கேட்கறது இல்ல. எப்பவுமே சிங்கம் காட்டுல இருந்தாலும் சிங்கத்துக்கு மதிப்பு, அது வண்டலூர் சூழல் இருந்தா எவனுக்கு மதிக்க மாட்டான். இப்ப எங்களுடைய அக்கா காளியம்மாள ஒரு சிறை சூப்பரண்ட், நான் மிரண்டங்க உண்மையிலே. எனக்கு கூட காளியம்மாளக்கா என்ன இப்படி பேசுறாங்களா, கலோக்கியலா பேசுறாங்க, இது எல்லாரையும் கவர்மா நினைச்சேன். ஆனா சிறைக்கு போன பிறகு உண்மையிலே 6 மாசம் வச்சு செஞ்சாங்க, உண்மையிலே வச்சு செஞ்சாங்க.
அந்த 6 மாசம் கழிச்சு திருச்சி ஜெயிலுக்கு போறேன். ஒரு வழக்கு விஷயமா கூட்டு போறாங்க. அப்ப உள்ள போய் ஒரு சூப்பரண்டினை கூட்டு வர, எதுக்கு கூட்டு வரான்னு தெரியல இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி 8 மணிக்கு கூட்டுறாரு. சேர போட்டு உட்கார வச்சுட்டாப்ல. உட்காருங்க துரை, உங்க கட்சியில ஒல்லியா ஒரு பொண்ணு, கருப்பா, பேரு காளியம்மாள். ஏங்க என்ன இந்த பேச்சு பேசுது அந்த அம்மா, இப்படியாக பேசுறாரு. இதுக்கு தான் கூப்பிட்டாரா? அப்புறம் இந்த தாடிக்கார ஒருத்தர் தஞ்சாவூர்ல காலேஜ் வச்சிருப்பாரு, ஏங்க அவர் என்னங்க எப்படி பேசுறாரு? காலேஜ் ஓனங்கிறாரு, அவர் என்னங்க கண்டமேனிக்கு பேசுறாரு. அப்போ ஒரு சிறை கண்காணிப்பாளர் நம்முடைய கட்சியை எப்படி உற்று நோக்கிறார் என்பது தெரிந்தது. அப்போ அவர்களால் அதுக்கப்புறம் எனக்கு அங்க கிடைச்ச மரியாதையே வேற. அவரை கூட்டு போய் அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. நல்ல காலையில பொங்கல் வடை வந்துச்சு. அது வேற சொல்ல முடியாது. அது மாதிரி நிறைய அதிகாரிகள், IPS IAS அதிகாரிகள், நிறைய தாசில்தார்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள், அமைச்சர்மார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மை உற்று நோக்குகிறார்கள். அன்பிற்குரிய சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சியுடைய அண்ணன் தம்பிகளே, நம்மை உற்று நோக்கிறார்கள். அண்ணன் சீமானை மட்டும் உற்று நோக்கவில்லை. எப்பொழுதுமே ஒரு படையின் தலைவனை மட்டும் எல்லோரும் ரசிக்க மாட்டாங்க. அந்த தலைவன் உருவாக்கிய தளபதிகளை ரசிப்பார்கள். அப்படி தளபதிகளை அண்ணன் சீமான் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மளை தமிழ்நாடு முழுமைக்குரிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய காணொலியை தினமும் பார்க்கிறார்கள். இது சத்தியம். நம்முடைய 34 அமைச்சர்களும் நம் பேச்சுக்கு, அண்ணன் சீமான் பேச்சு மட்டுமல்ல, எல்லாரும் பேச்சையும். அதனால தான் அண்ணன் சீமான் கண்ணியமா பேசு, கவனமா பேசு, ஒழுக்கமா பேசு, ஒழுங்கா பேசு. இந்த கட்சியிலேயே அதிக அடி வாங்கினது நான் தான். எல்லா அடியும் வாங்கிட்டேன். செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறனா என்ன தலைவர் எங்க பிடிக்கிற மாதிரி இப்போ வெக்கமான சூடு சொன்னேன். என்ன இன்னைக்கு அண்ணன் திட்டவே இல்ல, அண்ணன் ரொம்ப கோபமா இருக்கு போல இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. இப்போ திட்டுனா நல்லா இருக்குப்பா, அண்ணன் திட்டாரா சூப்பரா, அப்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகும் சாட்டை துறைமுருகன் கட்சியில் எப்படி இணைஞ்சாரு? டேய், நான் அரசியலுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வரலடா, நான் நாம் தமிழர் கட்சியை பார்த்துடா அரசியலுக்கே வந்தேன். என்னை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டாலும் கடைசி நொடி வரை நாம் தமிழர் சீமான் என்ற கோட்பாட்டுக்காக நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் நிற்பா. அப்படி எங்களை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இதை பிரச்சாரமா பார்க்கல, ஒரு அரசியல் வகுப்பாக, அறிவியல் வகுப்பாக, இயற்கை விவசாயம் குறித்த வகுப்பாக, உலக அரசியல் குறித்த வகுப்பாக, சுற்றுச்சூழல் குறித்த வகுப்பாகத்தான் நாம் பார்க்கிறோம். பெரிய பணம் இல்ல, பெரிய படை பலம் இல்ல, ஆனாலும் 40 தொகுதிகளில் அவர்கள் கணக்குப்படி நாம் தோற்றுவிட்டோம். தோற்று போன கலை எந்த முகத்திலேயா தெரியுதா? எங்க அக்கா காளியம்மா முகத்தை தெரியுதா? தோற்றக்கலை என்ன ஹிமாயின் முகத்தில் தெரியுதா? தோற்று போன கலை என்ன ஜெகதீச பாண்டியன் முகத்தில் தெரியுதா? தோற்றக்கலை ஜல்லிக்கட்டு ராஜேஷ் முகத்தில் தெரியுதா? தோற்றக்கலை எங்க அக்கா சத்யா முகத்தில் தெரியுதா? தோற்றக்கலை ஜெயிச்சவன் கூட இப்படி இருக்க மாட்டான். அவன் சம்பாதிக்கவே விட மாட்டாங்க, குடும்பமும் மொத்தமா கொள்ளையடிக்கிறாங்களே, எது கேட்டாலும் 40% இவங்களுக்கு கொடுக்கணுமா? 40% கொடுத்தா நாங்க எப்போ புள்ள குட்டி வச்சு பிழைக்கிறது அப்படின்னு அவன் புலம்பிட்டுறான். MP MLA சம்பாதிக்காம அவன் பழைய பார்ச்சூன்ல ஓடிட்டு இருக்கான். நம்ம 400 MP இருக்கிற மாதிரி, 366 கர்நாடகா வந்து 366 சட்டமன்ற உறுப்பினர் இருக்க மாதிரி, அப்படியே PM நம்மகிட்ட டைரக்டா ஹலோ மிஸ்டர் அட்டானி, ஹலோ மிஸ்டர் அம்பானி அப்படி நம்ம டெய்லி பேச நம்ம அதாவது இந்த கல்யாண வீட்டுல பொண்ணு கூட கம்மியா மேக்கப் போட்டிருக்கோம், ஆனா துணப்புன்னு மேக்கப் போட்டு அலப்பறை கொடுக்கணும். அது மாதிரி நம்ம அலப்பறை. ஏன்னா வைரமுத்து தண்ணி தேசம் எழுதுவாரு, ஒருத்த வீட்டு குடிசை எரிஞ்சிருங்க, எரிஞ்ச உடனே பொண்ணடிச்சிருவா, என்னங்க குடிசை எரிஞ்சு போச்சு, விடு முழுவதும் எரிந்து விட்டது, இனி தெளிவாய் தெரியும் நிலா என்று சொல்லுவான். ஒண்ணுமே இல்ல, ஏதாவது இருக்கிறதாலும் பயப்படணும், எதுவுமே இல்ல. இப்ப திடீர்னு உங்க சேனலை முடக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? திமுகவை எதுக்குறீங்க? ஆமா, பெரிய 500 கோடி ரூபா கொடுத்து நாங்க சேனல் வாங்கியிருக்கோம். ஒரு செல்போனு 1,000 ரூபா மைக்கு, சாட்டை இல்லைன்னா சாட்டை 2.0, 2.0 3.0, அப்புறம் 4.0, அப்புறம் 5.0. இதுக்காக முடக்கி விட்டாரு ராஜா. நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கிறோம், மோதி விடாதே முழுவதும் கடன்கிற மாதிரி அப்படி போயிட்டே இருப்போம். ஏன்னா எதுவுமே இல்லை. எங்க அண்ணன் சொன்னாரு, டேய் தம்பி, நாம நல்ல ஆட்சி கொடுக்கணும், இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், நெய்தல் படை கட்டணும், தமிழ்நாடு முழுமைக்கும் இயற்கை விவசாயத்தில் இருப்பவர்களை அரசு வேலையாக மாற்றணும். இதுக்காக ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையடா, இவர்களை ஒழிக்கவாவது நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னார். எவர்களை எவன் இந்த இனத்துக்கு எதிராக நின்றாலோ, எவன் 1 லட்சம் தமிழர்கள் சாகும் பொழுது பதவி கேட்டு அலைந்தானோ, எவன் ஆத்து மணலை கொள்ளையடித்தானோ, எவன் கனிம வளத்தை கொள்ளையடித்தானோ, எவன்
குடும்ப அரசியல் செய்கிறானோ, எவன் 68 பேரை கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு சாகடிச்சானோ, எவன் 32 லட்சம் விதவைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கினானோ அவனை வீழ்த்த நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு. நான் போன மேடையில சொன்னேன், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல நீ சாஃப்ட் லீடரை பார்த்திருப்ப, வெரி சாஃப்ட் லீடரை பார்த்திருப்ப. ஆளு போட்டிருக்க ஷர்ட் வேணா வெள்ளக்காரன் ஸ்டைல் இருக்கணும், உள்ளுக்குள்ள ராமநாதபுரத்துல அரணையூர்ல பிறந்த ஒரு காட்டான் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படி நான் வெள்ளையா இருந்தாலும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டான் எங்குள்ள இருக்கானோ, எங்க தம்பி இசை மதிவு, எங்க சகோதரர் இசை மதிவானுக்குள்ள ஒரு திருநெல்வேலி காட்டா இருக்கானோ, அண்ணன் ஹிமாயின் படிச்சவர் மாதிரி இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள தஞ்சாவூர் காட்டம் ஒருத்தன் தேவைப்பட்டினம் காட்டம் ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டியனுக்குள்ள ஆத்தூர் காட்டம் ஒளிஞ்சிருக்கான். அது எங்க அண்ணன் தேவாக்குள்ள மதுரை காட்டம் ஒளிஞ்சிருக்கான். அப்படி பல காட்டேரிகளும் சொல்லுவாங்கல்ல, பேசுறியா லேடன் பேசுறியா பின் லேடன் கண்ணை நோட்டி தின்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி நாங்க கூட்டம். அதனால சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்க, கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சுக்க, ஊழல் பண்றவன் ஊழல் பண்ணிக்க. 26க்கு அப்புறம் வந்தாருன்னா சொட்ட எலும்ப உடைச்சிடுவார், இது சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கையில் அதிகாரம் வேணும். காமராஜர் இருந்தது, சர்வாதிகார தலைவனாக காமராஜர் இருந்தார். அதுபோல ஒரு அன்பான சர்வாதிகாரி கையிலே இந்த நாடு சிக்க வேண்டும். ஸ்டாலின் சொல்லுவாரு, ஆக நாடும் சர்வாதிகாரிதான், என் கட்சிக்காரங்க தவறு செஞ்சா கூட நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரப்பு கொண்டு அடக்குவேன். சவுக்கு சங்கர் மேல குண்டா சட்டம், சாட்டை துரைமுருகன் மேல குண்டா சட்டம், கல்யாணராமன் மேல குண்டா சட்டம், கிஷோர் கே சாமி மேல குண்டா சட்டம், கள்ளச்சாரத்தில் கண்ணுக்குட்டி மேல செல்லக்குட்டி குண்டா சட்டம் போடாது. என் தங்கச்சி அருமையில் விழுந்து வச்சிருச்சேன் நானு. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டியா, எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. அப்போ ஒரு வெறி பிடிச்ச கூட்டத்தில் நீங்க அதிகாரத்தை கொடுக்கணுங்க. அப்படி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்லுவாரு, அவர் செய்ய மாட்டாரு, ஏன்னா செய்ய தெரியாது, நோக்கம் இல்ல, இன்டென்ஷன் இல்ல. இன்டென்ஷன் இருக்கணும், எய்ம் இருக்கணும், கோல் இருக்கணும், நோக்கம் இருக்கணும், இலக்கு இருக்கணும். அவன் இலக்குக்காக உழைத்த தேசிய தலைவன் பிரபாகருடைய தம்பி, அவன் இலக்கை நோக்கி பாய்வான். அதுக்கு நாம் தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கல்லாக நிற்போம். எல்லாரும் பெரும் படையாக வர்ற 2, 3, 4, 6, 7, 8 ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் விக்கிரவாண்டியில் முகாமிடுவோம். விக்கிரவாண்டியை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றுவோம். இது திமுக கோட்டை என்றால் அந்த கோட்டையிலே பெரிய ஓட்டையை போடுவோம். நன்றி, வணக்கம்.